நம்ம ஜெபித்து இந்த செய்தியை கேட்கும்படி அன்பை அழைக்கிறேன். हम प्रार्थना करके इस संदेश की ओर बढ़ेंगे। हम என் நல்ல பிதாவே, हमारे अच्छे पिता, இந்த வெற்றி பெற்றோர் நாளை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ये विजय दिन हम मनाने के लिए अब सहायता कर रहे हैं, इसको धन्यवाद करते हैं। இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்கிறாங்க. और इधर आए हुआ हर एक जो है यीशु मसीह को जानना बहुत मुख्य। நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது அந்த வார்த்தைகளை எல்லாம் பிள்ளைகள் புரிந்து கொள்ளவும் இதற்கு பின்பு நடக்கிற ஒவ்வொரு வைபவங்களையும் கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். और प्रभु परमेश्वर, अभी हम वचन सुनने वाले हैं और वचन सुनने के बाद में हर एक जो कार्यक्रम होता है वो सब आपके हाथों में सौंपते हैं। उसके आशीर्वाद के लिए धन्यवाद करते हैं। இது உம்முடைய தெய்வீக சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டு புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. प्रभु परमेश्वर, आपके वचन हर एक सुनकर और उसका लाभ उठाए और लाभ लागू करे, उसके लिए आपको धन्यवाद करते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम में पिता, ஆமென். आमेन। இது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். 2022வது வருஷம் அந்த நாள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான நாள். ये 2022 साल के जो आखिर में आए हैं, ये सभी के लिए बहुत मुख्य दिन है। இந்த செய்தியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த நாளுக்கு பேர் ஒன்று வச்சுருக்கிறோம். ட்ரையம்ஃபன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு பேனர் இங்கே தொங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. देखिए, आप इधर देख सकते हैं कि ट्रायम्फेंट्स डे ऐसे लिखा हुआ बैनर आप देख सकते हैं। இது வெற்றி பெற்றோருடைய தினம் அப்படின்னு நம்ம இதை கொண்டாட நாங்கள் விரும்புகிறோம். हे हम विजय दिन करके मानने के लिए हम अच्छा लगता है, उसमें मानते हैं। யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அவங்க கொண்டாட்டமான ஒரு நாளை இப்படி ஒரு நாளை ஏற்படுத்தி அதில் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். और जो कोई विजय पाए हैं तो वो लोग सब मिलकर जो मनाते हैं, उत्सव मनाते हैं, तो विजय दिन करके हम मानते हैं। இதில் நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க, புதுசாக வந்திருக்கிறீங்க. बहुत सारे लोग नए आए हैं। உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் டான்ஸ் ஸ்கிட்டு இதெல்லாம் இருக்கிறாங்க. आपके बच्चे जो है डांस है, उनका नाटक जो है, उनका गीत सब इधर देखेंगे आप। கொஞ்ச நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகும் और थोड़े ही समय में वो शुरुआत होगी। அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னுரையாக இந்த காரியங்களை உங்களிடத்தில் நாங்கள் பேச விரும்புகிறோம். और उसके पहले ही थोड़ी बातों हमें आपको हम बात करते हैं। இங்கே சர்ச்சில் வந்திருக்கிற இங்கே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் நாங்கள் இந்த நாளை முக்கியமான ஒரு நாளாய் கருதி உங்களிடத்தில் நாங்கள் பேச விரும்புகிறோம். और जो कोई उद्धार पाए हैं जो यीशु मसीह को अपनाए हैं, उन सभी भी इधर आए हुए, उनके लिए भी ये मुख्य दिन है। இந்த தலைப்பில் நான் உங்கள்கிட்ட இந்த செய்தியை நான் சொல்லலாம்னு நான் விரும்புகிறேன். और ये संदेश का शीर्षक आपसे बात करना हम चाहते हैं, உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும் அன்பு. आपका विजेता बनाने वाले एक प्रेम। உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும் அன்பு, आपको विजेता बनाने वाला उस प्रेम। இன்னைக்கு நிறைய பேர் இப்படி வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அன்பு ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது என்கிற காரியத்தை உங்கள் இருதயத்தில் நான் விதைக்க விரும்புகிறோம். देखिए, हमें अगर एक विजय का जिंदगी जीना है तो प्रेम का एक मुख्य एक काम होता है। ஆமாம், அதாவது 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. तो पहला यूहन्ना 4 अध्याय और उसमें 8वां वचन ऐसा लिखा है। 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது. पहला यूहन्ना 4 अध्याय और उसमें 8वां वचन इस प्रकार बात करती है। அந்த வசனத்தை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். उस वचन को पढ़कर मैं आपको दिखाना चाहता हूँ। பைபிள்ல இந்த வார்த்தை தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை. देखिए, बाइबल में से परमेश्वर आपसे बात करने वाले ये वचन है। அது சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். जो प्रेम नहीं रखता वो परमेश्वर का नहीं जानता, क्योंकि परमेश्वर प्रेम है। யாரெல்லாம் கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். जो कोई ध्यान देता है यहाँ, तो उनको जिंदगी में एक बड़ा बदलाव होता है। 3 முக்கியமான விஷயங்களை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முதலாக எதிர்பார்க்கிறான். 3 मुख्य चीज है जो मनुष्य अपने जिंदगी में होता है, எதிர்பார்க்கிறான் அவன் வாழ்க்கையில். वो जिंदगी में वो उम्मीद करता है। ஒன்று சரீர சுகம், और पहला ऐसा चीज है वो है शारीरिक चंगाई, சமாதானம், दूसरा है शांति और समाधान, பொருளாதாரம் और आर्थिक आशीर्वाद है, आर्थिक चीज। இந்த 3 ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும். ये तीनों चीज जो है हर एक व्यक्ति के लिए बहुत मुख्य है। இந்த 3ஐயும் பெற்றுக்கொள்வதற்கு அன்பு ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. ये तीनों बातों को प्राप्त करने के लिए प्रेम बहुत मुख्य है।
இந்த அன்பு வந்து நம்ம பேசுகிற அன்பு வந்து நம்ம அப்பாட்ட மனைவிட்ட கணவன்கிட்ட கிடைக்காத ஒரு அன்பு. ये जो प्रेम जो हम बात करते हैं ये आपका माता पिताजी या पति पत्नी या दूसरा बच्चे से मिलने वाली वो प्रेम नहीं है. இந்த அன்பு வந்து கடவுளுடைய அன்பு, தேவனுடைய அன்பை குறித்து நாங்கள் உங்களிடத்தில் பேசுகிறோம். और ये जो प्रेम की जो हम बात करते हैं वो क्या प्रेम है, वो परमेश्वर का प्रेम का बारे में बात कर रहे हैं. அந்த அன்பு உங்களுக்கு இந்த 3 காரியங்களையும் பெற்றுக்கொள்ள உதவுகிறது. और ये प्रेम आपको ये तीनों बातों को आप स्वीकार या आपके जीवन में लाता है. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. क्योंकि बाइबल कहती है कि परमेश्वर जो है वो प्रेम है. இந்த 1 யோவான் 4வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. इसी पहला यूहन्ना 4 अध्याय में उसमें 9वां वचन आप पढ़कर देखिए. இந்த அன்பை கடவுள் அல்லது தேவன் மனுஷன்ட்ட கொடுக்க விரும்பினார். और ये जो प्रेम को परमेश्वर मनुष्य को देना चाह रहे थे. அந்த அன்பை கொடுத்தாதான் மனுஷனுக்கு வந்து சந்தோஷம், சமாதானம், சரீர சுகம், பொருளாதாரம், ஆசை இதெல்லாம் அவனுக்கு உண்டாகும் அப்படிங்கறத தேவன் அறிஞ்சிருந்தார். और परमेश्वर ये अच्छे से जानते थे कि जब मनुष्य इस प्रेम को प्राप्त करता है तो ही उसको शारीरिक चंगाई, उसका शांति समाधान और उसकी आर्थिक आशीर्वाद में वो बढ़ोतरी हो सकता है. இன்றைக்கு கிறிஸ்மஸ்னு உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. देखिए पूरे अखे जगत में इस क्रिसमस के दिन मनाते हैं. தேவன் அந்த அன்பை மனுஷன்ல எப்படி கொடுக்க முடியும்? परमेश्वर जो है इस प्रेम को मनुष्यों को किस प्रकार दे सकते हैं? தேவன் தன்னுடைய பிள்ளையாகிய இயேசுவை இந்த பூமியில பிறக்க செய்தது நிமித்தமாக அந்த அன்பை உலகத்துக்கு கொண்டு வந்தார். देखिए परमेश्वर इस दुनिया को अपने एकलौते पुत्र यीशु मसीह को दुनिया में भेजने के कारण, जन्माने के कारण उस प्रेम को इस दुनिया में लाए. அந்த அன்பு பரலோகத்துல சொர்க்கத்துல மாத்திரம் தான் இருந்த அன்பை वो जो प्रेम जो सिर्फ स्वर्ग में था அதை அந்த பூமியில கொண்டு வருவதுக்கு தான் இயேசு மூலமாக அந்த அன்பை உலகத்துக்கு கொண்டு வரார். और उस यीशु मसीह के द्वारा वो जो स्वर्गीय प्रेम को इस पृथ्वी में लेकर आए परमेश्वर ने. இந்த உலகத்திலயும் ஒரு அன்பு, உலகத்துல உலகத்தரமான ஒரு அன்பு இருக்கு. इस दुनिया में देखिए ये दुनिया का प्रकार का एक प्रेम रहता है. அந்த அன்பு ஒரு ஆளுக்கு நிச்சயமாக சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ பொருளாதார ஆசீர்வாதங்களையோ ஆரோக்கியத்தை கொடுப்பது இல்லை. और ये जो दुनिया का प्रेम जो है वो किसी भी मनुष्य को शारीरिक चंगाई, शांति समाधान या आर्थिक आशीर्वाद किसी को दे नहीं सकती है. தெய்வீக அன்பு மாத்திரம்தான் அந்த அதை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. बल्कि सिर्फ परमेश्वरीय प्रेम ऐसा जो है जो इस प्रकार का काबिलियत देने का क्षमता उस प्रेम में रहता அந்த है. அன்பை உலகத்துல கொண்டு வருவதுக்கு தான் நம்ம பாருங்க வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு பொருட்களை கொண்டு வருது கப்பலில் மூலமாகவோ ஏரோப்ளேன் மூலமாகவோ அந்த பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வர்றோம். तो बाहर देश में अगर कुछ सामान अगर भारत में लेकर आना है उसका तो जहाज का इस्तेमाल करते हैं, नहीं तो विमान का इस्तेमाल करते हैं. இந்த அன்பை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு தேவன் இயேசுவை பயன்படுத்தினார். परमेश्वर ने ये जो प्रेम स्वर्ग का प्रेम पृथ्वी में लेकर आने के लिए उन्होंने यीशु मसीह का इस्तेमाल किए. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, பைபிள் இப்படி சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. जो प्रेम परमेश्वर हमसे रखते हुए इस प्रकार प्रकट हुआ कि परमेश्वर ने अपने एकलौते पुत्र यीशु मसीह को जगत में भेजा कि हम उसके द्वारा जीवन पाए. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை கவனிங்க. இதுல ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் இயேசுவை ஏன் அனுப்பினார்னா இயேசுவை அனுப்பினதுனால தன்னுடைய அன்பை காட்ட தேவன் விரும்பினார். देखिए परमेश्वर ने यीशु मसीह को क्यों भेजे? परमेश्वर ने जो प्रेम उनके पास था वो पूरा जगत में दिखाना चाहते थे. நீங்க யாராவது யாரை நேசிச்சீங்கன்னா நீங்க gift கொடுப்பீங்க அல்லது ஏதாவது ஒண்ணு கொடுப்பீங்க. अगर आप किसी से प्रेम रखते हो ना तो आप क्या करते हैं? किसी को कुछ तोहफा देते हैं या कुछ तोहफा या चीज देते हैं. நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம், அதனால அவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி போடுறோம், நல்ல இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். हमारे बच्चे से हम प्रेम रखते हैं इसलिए उनकी जो जरूरत चीजें हैं वो हम लेकर उनको देते हैं. கணவன் மனைவி ஒருத்தர் நேசிக்கிறாங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை கொடுக்கறாங்க. और पति पत्नी आपस में प्रेम रखते हैं इसलिए जो भी चीज आपस में देते ही रहते हैं. அப்ப கடவுள் மனுஷனை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர் இருக்கிறதுலே ஒரு பெரிய பொக்கிஷத்தை மனுஷன்ட்ட கொடுக்கிறார். देखिए परमेश्वर दुनिया को ऐसा दिखाना चाहते थे कि वो प्रेम है, इसलिए उनका जो भी बड़ा जो आशीर्वाद था तो जो तिजोरी था वो परमेश्वर ने दुनिया को दिए. இயேசுவை இந்த பூமியில அவர் பிறக்க வைத்ததனால தேவன் தன்னுடைய அன்பை மனுஷனுக்கு வெளிப்படுத்துறார். और परमेश्वर ने यीशु मसीह को इस धरती में जन्माने के लिए दिए तो इस बड़ा का बड़ा प्रेम उन्होंने दर्शाए. கிறிஸ்மஸ் இஸ் a love day. கிறிஸ்மஸ் ஒரு அன்பின் தினம். और क्रिसमस जो है ये प्रेम का एक दिन है. ஏன்னா ஆண்டவர் மனுஷன் 840 கோடி ஜனங்களிடத்துல நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கறத காட்டின நாள் தான்
கிறிஸ்து பிறப்பின் நாள். और देखिए परमेश्वर ने ये जो 840 कोटि लोगों को परमेश्वर दिखाना जो दिन था कि मैं आपसे प्रेम रखता हूँ, वही ये क्रिसमस का दिन है। அந்த கிறிஸ்மஸ் நாள்ல அவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால மனுஷனுக்கு என்னத்தை கொடுத்தார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக அந்த அன்பின் மூலமாக கொடுக்கும்படியாக அவரை அனுப்பினார். और परमेश्वर ने उस क्रिसमस के दिनों में परमेश्वर ने उस अपना प्रेम पूरा मनुष्य को दिया था यीशु मसीह के द्वारा। பாருங்க, நாம் தேவனிட நம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் வாழும்படிக்கு பிழைக்கும்படிக்கு என்று போட்டிருக்கிற காரியம் வாழும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. देखिए परमेश्वर जो हमसे प्रेम रखते थे वो इस प्रकार प्रकट हुआ कि परमेश्वर ने अपने एकलौते पुत्र यीशु मसीह को जगत में भेजा कि उसके द्वारा हम जीवन प्राप्त करें। இந்த உலகத்துல நாம எல்லாரும் உண்மையான ஒரு அன்பை நம்ம மறந்து ஒரு தரம் குறைந்த ஒரு அன்பை வச்சு தான் வாழ்ற ஜனங்களா உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. देखिए दुनिया में क्या करते हैं, ये जो असली प्रेम को छोड़कर जो नकली प्रेम या कम दर्जा का प्रेम को पीछे भागने के लिए कोशिश करते हैं। அதனால தான் கடவுள் உண்மையான தன்னுடைய அன்பை இயேசு கிறிஸ்து மூலமாக மனுஷனுக்கு கொடுக்கிறார். इसलिए परमेश्वर ने क्या किया, उनका असली प्रेम यीशु मसीह के द्वारा पूरा जगत में उन्होंने दिखाए थे। இயேசு இந்த அன்பின் மூலமாக மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்கிறார் தெரியுமா? और यीशु मसीह इस प्रेम के द्वारा हर एक मनुष्य को क्या देते हैं पता है? வாழ்வை கொடுக்கிறார். वो जीवन देते हैं। சொல்லுங்க, வாழ்வை கொடுக்கிறார். बोलिए, जीवन देते हैं। அந்த வாழ்வுங்கிறது உலகத்தில் உள்ள வாழ்வு கிடையாது, கடவுளுடைய வாழ்வை இந்த அன்பின் மூலமாக கடவுள் கொடுக்கிறார். देखिए वो जो जीवन ये शारीरिक प्रकार का कि वह ये जो दुनिया का जीवन नहीं बल्कि परमेश्वर का जीवन है। वो உங்களுக்கு இப்போ இப்படி சொல்றேன், அது உங்களுக்கு எளிதாய் புரியும். आपको ऐसे बताता हूं तो आपको आसान से समझेगा। கடவுளுடைய அந்த அன்பு தான் கடவுளுடைய வாழ்க்கையை மனுஷனுக்கு கொடுக்க முடியும். देखिए परमेश्वर का प्रेम जो एकमात्र जो है वो परमेश्वर को जीवन दूसरे को दे सकता है। நான் கடவுளை போல நான் ஒரு ஆளை நேசிக்கணும், தேவனை போல ஒரு ஆளை நேசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அன்பு தேவ அன்பு எனக்கு வேணும். अगर मैं किसी को परमेश्वर के जैसे किसी से प्रेम रखना है, परमेश्वर के जैसे जीना है, तो परमेश्वर की प्रेम की मुझे जरूरत है। அந்த கடவுளுடைய அன்பு அல்லது தேவனுடைய அன்பு நமக்குள்ள வருகிற பொழுது நாம் தேவனுடைய வாழ்வையே நாம் பெறுகிறோம். जब उस परमेश्वर का प्रेम हमारे अंदर प्रवेश करता है तब परमेश्वर का जीवन हम प्राप्त करते हैं। கடவுளை போல நாம் வாழ்வதற்காக அந்த அன்பு அந்த வாழ்வை நமக்கு தருகிறது. और परमेश्वर के जैसे जीवन बिताने के लिए उस प्रकार का प्रेम हमें सहायता करती है। நான் படிச்ச இந்த ரெண்டு வசனத்தினுடைய சாராம்சம் இதுதான். और हम जो दो वचन जो पढ़े थे उसका यही अर्थ और समझ यही है। இந்த உலகத்துல அன்பு ரொம்ப தரமற்றதா இருக்கிறது. देखिए दुनिया का जो प्रेम है ना बहुत कम दर्जे का है, बहुत कम का है। அதனால உலகத்துல இருக்கிற வாழ்வும் தரம் குறைந்த வாழ்வா இருக்கிறது. और जो दुनिया का जो जीवन भी है ना वो भी कम दर्जे का है और बहुत ही कम निचला है। ஏன்னா இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷர்கள் பாவிகளாய் இந்த உலகத்துல மாற்றப்பட்டிருக்கிறபடினால அவங்களுடைய வாழ்க்கையே தரம் குறைந்த ஒரு வாழ்வா இருக்கிறது. क्योंकि दुनिया के जो हर एक मनुष्य है ना वो पापी होने के कारण, जो पापी का जीवन जीने के कारण उनका जीवन का दर्जा भी बहुत कम और निचला है। சில நிமிடங்கள் உங்களோட நான் பேச நினைக்கிறேன். और कुछ मिनटों में आपसे बात करना मैं चाहता हूं। நிறைய பேர் பொருளாதாரத்துல செழுமையானவர்கள் எல்லாரும் கிடையாது. और सभी लोग जो कि आर्थिक चीजें पैसे के मामले में बहुत बड़े व्यक्ति नहीं हो सकते हैं। நிறைய பேர் குடும்பங்கள்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. और बहुत लोग ऐसे नहीं कह सकते कि उनके परिवार के जीवन में बहुत खुश और आनंद है। பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கூட நிறைய பேருக்கு பணம் கம்மியா இருக்குது. और बहुत सारे बच्चे लोग को पढ़ाई कराने के लिए भी उनके पास पैसे की कमियां घटी है। குடும்பங்கள்ல கணவன் மனைவி உறவுல பெரிய விரிசலா இருக்கிறது, அமைதி சமாதான சந்தோஷம் இல்லாம இருக்கு। और कुटुंब में परिवार में पति पत्नी के रिश्ते में भी जरा ठीक नहीं है, रिश्ते बराबर नहीं चल रहा है। அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு முடிவு, ஒரு தீர்வு இருக்கிறது. उसका एक ही सुलझाव एक ही है, उसका एक ही निवारण है। அதுதான் தேவ அன்பு. ஒவ்வொருவரும் தேவ அன்பை ருசிக்க வேண்டும். और वही जो है कि परमेश्वर का प्रेम हर एक मनुष्य को चखना है। அந்த அன்பு தான் உங்களுக்கு அவரை போல சமாதானமான, சரீர ஆரோக்கியமான, பொருளாதார நிறைவோடு வாழ்கிற அந்த தெய்வீக வாழ்வை உங்களுக்கு தருகிறது. और जैसे परमेश्वर चंगाई में रहते हैं, जैसे परमेश्वर आर्थिक आशीर्वाद में रहते हैं, जैसे परमेश्वर शांति और समाधान में रहते हैं, उसी प्रकार का जिंदगी जीने के लिए उस प्रेम हमें मदद करता है। அதனால தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அந்த பூமியில மனுஷனாக பிறக்க வைக்கிறார். तो परमेश्वर ने यीशु मसीह को जो परमेश्वर है उस मनुष्य के अवतार में उस दुनिया में भेजे।
அவர் பிறந்தாதான் அந்த அன்பை மனுஷன் கொடுக்க முடியும். वो दुनिया में जन्म होने के कारण ही वो मनुष्य को प्रेम वो दे सकते हैं. யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். और यूहन्ना की पुस्तक 3 अध्याय में 16 वचन में ऐसा लिखा कि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम किया कि उनके एकलौते एक पुत्र जो यीशु मसीह था उनको दुनिया में भेजे कि जो कोई उस पर विश्वास करते वो नष्ट ना होए परंतु वो अनंत जीवन पाए. அப்போ தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது தேவன் ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் தனிப்பட்ட முறையில் அன்பு கூர்ந்தார். और परमेश्वर ने जगत से प्रेम किया उसका मतलब एक है कि परमेश्वर हर एक व्यक्ति से हर एक अलग-अलग व्यक्ति से परमेश्वर ने प्रेम किए. இப்போ ஆண்டவர் கடவுளே பார்த்து உங்க மேல அன்பு கூர்ந்து இயேசு உங்களுக்கு பரிசு பொருளா உங்களுக்கு அனுப்பிட்டார். देखिए परमेश्वर ने आपके ऊपर प्रेम कर कर आपके जो तोहफा के बक्सा बनाकर आपको और दे भेज दिए हैं. இந்த இயேசு உங்களுக்குள்ள வருகிற பொழுது என்ன நிகழ்கிறதுன்னா உங்களுக்குள்ள தெய்வீக அன்பும் தெய்வீக வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும். इस यीशु मसीह आपके अंदर आने के कारण आपके अंदर क्या होता है, आपके अंदर परमेश्वर का प्रेम आती है और परमेश्वर के जीवन आपके अंदर आ जाती है. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன, காரணம் என்ன? अभी यीशु मसीह जन्म होने का कारण क्या है, क्यों जन्मा है? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்குள்ள வருவணும்னா நம்முடைய தண்டனை, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய தரித்திரம் எல்லாத்தையும் நீக்கணும். அதனால இந்த உலகத்துல பிறந்ததின் நோக்கமே மனுஷனுக்காக, மனுஷனுடைய பகுதியிலிருந்து அவனுடைய தண்டனை எல்லாம் தான் அனுபவித்து அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பிறக்கிறார். देखिए मनुष्य जो है पूरा पाप बीमारी गरीबी में मरा हुआ था और इस पाप बीमारी गरीबी मनुष्य को निवारण देने के लिए, इस जो चीजों से मनुष्य को हटाने के लिए, परमेश्वर को छुड़ाने के लिए उन्होंने अपने ऊपर लेकर पर यीशु मसीह ने मृत्यु पाई. ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 6 லிருந்து 8 வரை உள்ள வசனங்களை நான் படிக்க போறேன். रोमियो की पुस्तक 5वां अध्याय उसमें 6वां से लेके 8वां वचन तक मैं पढ़ना आपसे चाहता हूं. முதல் மனுஷன் பாவம் செய்ததனால உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்து விட்டது. देखिए पहला मनुष्य पाप करने के कारण सारा पाप जो है उनके पीछे उनके पूरा पापी बन गए थे 140 கோடி ஜனங்களும் தேவனற்றவர்களாய் மாறினார்கள். और सारा 840 कोटी लोग भी परमेश्वर रहित हो गए थे. அவர்களுக்கு இயேசு அவசியம், और उनको यीशु मसीह की जरूरत है, அவர்களுக்கு மீட்பு அவசியம், उनको एक छुटकारा की அவர்களுக்கு जरूरत है, சுகம் அவசியம், और उनको चंगाई की जरूरत அவர்களுக்கு है, நல்வாழ்வு அவசியம், नया जीवन उनको அவர்களுக்கு जरूरत है, சமாதானம் அவசியம். उनको शांति समाधान की जरूरत है. அதனால இயேசுவை அவர் அனுப்பினார். इसलिए वो यीशु मसीह को उन्होंने भेजे. இயேசு வந்ததின் நோக்கமே அவர் மனுஷனுடைய தண்டனையை நீக்கும்படியாக வந்தார். और यीशु मसीह को इसीलिए आए कि उनको मनुष्य को सजा से उनको निवारण करने के लिए आए. நான் ரோமர் 5, 6, 7, 8 இந்த மூன்று வசனங்களை படிக்க போறேன். रोमियो की पुस्तक 5वां अध्याय उसमें 6, 7 और 8 वचन में पढ़ने वाला हूं. நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். क्योंकि जब हम निर्बली थे तो मसीह ने ठीक समय पर भक्तिहीनों के लिए मरे. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். किसी धर्मी जन के लिए कोई मरे तो दुर्लभ है, परंतु हो सकता है कि भले मनुष्य के लिए कोई मरने के लिए साहस करे. 8வது வசனம் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். परंतु परमेश्वर ने हम पर प्रेम भलाई इस रीति से प्रकट करता है कि जब हम पापी ही थे तभी मसीह हमारे लिए मरे. பாருங்க, யாராவது ஒரு ஆள் நல்லவனுக்காக சாகுவாங்க. देखिए कोई तो एक अच्छा मनुष्य के लिए कोई मर सकता है. அப்போ கிறிஸ்மஸ் எதுக்கு, கிறிஸ்து ஏன் பிறக்கிறாரு? मसीह क्यों जन्मे, क्रिसमस क्यों मनाते हैं? எல்லா கிறிஸ்து ஏன் பிறக்கிறாரு? मसीह क्यों जन्मे? கிறிஸ்து மரிப்பதற்காக பிறக்கிறார். और मसीह मरने के लिए वो जन्मे. அவர் மரிச்சாதான் நீங்க அவரை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மரிச்சாதான் உங்களுக்கு மீட்பு உண்டு. यीशु मसीह मरेंगे तो ही आप जन्म हो सकते हैं, आपको एक नया जिंदगी छुटकारा मिल सकती है. அப்ப உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது மாத்திரம் இல்ல, सिर्फ यीशु मसीह आपके लिए सिर्फ जन्मे नहीं, உங்களுக்காக அவர் பிறந்தது மாத்திரம் இல்ல, உங்களுக்காக அவர் மரித்தார் என்று பைபிள் சொல்கிறது. बाइबल यही बात करती है कि सिर्फ वो आपके लिए जन्मे नहीं बल्कि वो आपके लिए मरे भी थे. எதற்காக அவர் உங்களுக்காக மரிக்க வேண்டும்? यीशु मसीह क्यों आपके लिए मरना था? உலகத்துல ஒவ்வொருவரும் பாவி. और दुनिया के हर एक व्यक्ति पापी है. பாவியானதுனால அவனுக்கு சங்கடம், கஷ்டம், வியாதி, தரித்திரம். पापी होने के कारण उनके लिए कष्ट, परेशानी, बीमारियां और श्राप. இந்த பாவம், கஷ்டம், நஷ்டம், வியாதிகளை நீக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். और इस पाप, बीमारी, गरीबी, श्राप को उसे हटाने के लिए यीशु मसीह जन्मे थे. அப்ப அவர் எதுக்கு பிறக்கிறாரு? वो क्यों जन्म ले रहे हैं? உங்களுக்காக மரிப்பதற்கு. आपके लिए मरने के लिए यीशु मसीह जन्मे. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக வேண்டி சாவதற்காக இயேசு பிறக்கிறார். और यीशु परमेश्वर दुनिया के हर एक व्यक्ति के श्रापों के लिए यीशु मसीह मरे थे. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
நாம் ஒவ்வொருவருக்காக மரிக்கும்படியாக இந்த பூமியில அவர் பிறக்க வைக்கிறார். और परमेश्वर देखिए उनके इकलौते एक पुत्र को हमारे लिए मरने के लिए उनको जन्मा दिए इस दुनिया में, அவர் மரித்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமா? और उसके मरने के कारण हमें क्या क्या चीज हमें मिल रही है। இதே ரோமர்களின் நிருபத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. इसी रोमियो की पुस्तक जो पढ़े थे उसमें 3 बात ऐसे लिखी है। 12வது வசனம் சொல்லுகிறது, 12 இயேசு वचन மரித்ததினாலே இப்படியாக ஒரே மனுஷனினாலே பாவம், பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. इसलिए जैसे एक मनुष्य के द्वारा पाप जगत में आया और पाप के द्वारा मृत्यु आई, इसी रीति से मृत्यु सब मनुष्य में फैल गई क्योंकि सबने पाप किया। 15வது வசனம் சொல்லுகிறது, 15वां वचन, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. पर जैसे अपराध की दशा वैसे अनुग्रह की वरदान नहीं, क्योंकि जब एक मनुष्य के अपराध बहुत लोग मरते हैं तो परमेश्वर के अनुग्रह का उसको जो दान एक मनुष्य जो यीशु मसीह के हैं अनुग्रह का बहुत लोगों पर अवश्य अधिकार से हुआ। இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பாவியான மனுஷனை இயேசு மரிச்சிட்ட உடனே அவனுடைய தண்டனையை நீக்கி அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். देखिए यीशु मसीह क्या करते हैं, उनको एक पापी होने के कारण, वो मनुष्य हर मनुष्य पापी होने के कारण उनके सारा सजा और उनसे हटाने के लिए यीशु मसीह जन्म ले रहे हैं। இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் அப்படின்னா, மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக பலியாகும்படி பிறக்கிறார். देखिए यीशु मसीह क्यों जन्मे थे, क्योंकि हर एक मनुष्य के पाप से उनको छुटकारा देने के लिए वो यीशु मसीह जन्म लिए, फिर वो मरे। நிறைய பேர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் போது குட்டி குழந்தையா போட்டிருக்கிறத படத்துல காட்டுறாங்க. और बहुत लोग क्या करते हैं, यीशु मसीह के जन्म में उनके छोटा शिशु या बालक के रूप में चित्र को, वो तस्वीर को देखते हैं। பிறகு ஒரு சிலுவையில் அவர் மரித்தது போல சிலுவையை காட்சி அதில் அவரை சிலுவையில் அறைந்தது போல காட்டுறாங்க. फिर ऐसा तस्वीर दिखाते हैं कि वो क्रूस पर मरे थे, उनके पर कांटे मारकर क्रूस पर लटकते हुए। அவர் பிறந்ததே சிலுவையில் மரிப்பதற்காகத்தான். देखिए वो क्यों जन्मे, वो क्रूस पर मार खाने के लिए ही, मरने के लिए ही वो जन्मे थे। சிலுவை என்பது சாபத்தின் அடையாளம். और क्रूस का चिन्ह क्या है, क्रूस श्राप का चिन्ह होता है। இந்த காலத்தில் உள்ள தூக்கு தண்டனையை விட அந்த காலத்தில் உள்ள சிலுவை தண்டனை கொடூரமானது. देखिए आज के जमाने में जो फांसी का जो सजा होता है उससे भी बढ़कर जो उस जमाने के जो क्रूस का जो फांसी, उसका क्रूस का जो सजा है वो बहुत कठोर होता है। உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும் கொடூரமான சிலுவை தண்டனையை அவர் பெற்றார். देखिए आप हरेक के लिए सिर्फ यीशु मसीह जन्मे नहीं, बल्कि आप हरेक के लिए यीशु मसीह इस प्रकार का कठोर मृत्यु वो सब परमेश्वर ने, यीशु मसीह ने झेले थे, अनुभव किए। அப்படி ஒரு சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு பெற்று தந்தது என்ன? उस क्रूस मृत्यु के द्वारा परमेश्वर यीशु मसीह ने हमारे लिए क्या हासिल किए, இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ये देखिए अच्छा समझ लीजिए। இந்த இந்த ட்ரையம்பன்ஸ் டேல இந்த வெற்றி பெற்றோர் நாளுக்கு வந்த நீங்க ஒவ்வொருவரும், ये जो विजय दिन में जो आए हुए हर एक व्यक्ति, இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ये जो समाचार है ये आपके लिए बहुत मुख्य है। நான் இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல அல்லது 5 நிமிடத்துல நான் முடிக்க போறேன். ये कुछ 5 मिनटों में मैं आपसे खत्म करने वाला हूँ। ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் கவலையும் நீங்கள் முடிக்கணும். लेकिन आपके जिंदगी का पाप, बीमारी और गरीबी को आपको हटाना है, खत्म करनी है। என்னுடைய முக்கியமான என்னுடைய ஒரு நோக்கம் இதுதான். हमारा मुख्य कारण यही है। உங்களுடைய வாழ்க்கையில பணப்பற்றாக்குறை இருக்கக்கூடாது. आपकी जिंदगी में पैसे की कमी घटी नहीं होनी है। உங்களுடைய சரீரத்துல ஆரோக்கிய குறைவு இருக்கக்கூடாது. आपके शरीर में आरोग्य या बीमारी के उस कमी घटी नहीं, बीमारी नहीं होनी है। உங்கள் வாழ்க்கையில சமாதானம் குறைவா இருக்கக்கூடாது. आपकी जिंदगी में, जीवन में शांति समाधान की कमी घटी नहीं होनी है। கடவுளுடைய வாழ்க்கையை, கடவுள் அன்பின் மூலமாக உங்களுக்கு தந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டு, अब परमेश्वर ने जो प्रेम के जोरा जो दिया हुआ आपको, जो जीवन को, கடவுளுடைய வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொண்டு परमेश्वर के जीवन को आप प्राप्त कर कर கடவுளை போல பூமியில ஒரு வெற்றி பெற்ற நபரா நீங்க வாழணும். அதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கிறது. और परमेश्वर के जैसे इस पृथ्वी में एक विजय का व्यक्ति इस दुनिया में आपको जीना है। நீங்க தமிழ் பேசலாம் அல்லது ஹிந்தி பேசலாம் அல்லது தெலுங்கு பேசலாம்
आप तमिल बात कर सकते हो, हिंदी बात करेंगे या तेलुगु या நீங்க வெவ்வேறு பாஷைகள் பேசுகிறவர்களாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். और बहुत सारे अब अन्य अन्य भाषा बोलने वाले बहुत सारे लोग इधर आए हैं. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு கடவுள் தான். हम सभी के लिए एक ही परमेश्वर है. அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர். और वही इस आकाश और पृथ्वी को उन्होंने அவர் बनाया. எல்லாரையும் நேசிக்கிறார். वो सभी से प्रेम रखते हैं. நமக்காக இயேசுவை பூமியில் அனுப்பினார். हमारे लिए उन्होंने यीशु मसीह को दुनिया में भेजे. அவர் நமக்காக மரிக்கும்படி அனுப்பினார். और वो हमारे लिए मरने के लिए उनको भेजे थे. பாவிகளாகிய நமக்காக இயேசுவை மரிக்கும்படியாக அனுப்பினார். और जो हम पापी थे हमारे लिए मरने के लिए उन्होंने यीशु मसीह को भेजे அவர் थे. பிறந்தார். वो जन्म लिए. அவர் மரித்தார். वो मरे थे. மரித்தது அடுத்தவனுக்காக அல்ல. और मरे दूसरे और किसी के लिए नहीं. நாம் ஒவ்வொருவருக்காக மரித்திருக்கிறார். सिर्फ हमारे लिए, खास हमारे लिए वो मरे थे. மரித்தது மாத்திரம் அல்ல, सिर्फ वो मरे नहीं थे. உங்கள் பாவங்களையும் உங்களுடைய வியாதிகளையும் உங்களுடைய தரித்திரத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். और आपके पापों को, आपको बीमारियों को और आपके गरीबियों को, आपके श्रापों को खत्म वो कर दिए हैं. பைபிள்ல ரெண்டு வசனத்தை படிக்கிறோம். ஒன்று பேதுரு 2:24 சொல்லுகிறது, और बाइबल में पहला पत्रस 2:24 इस प्रकार कहती है, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். वो आप ही हमारे पापों के लिए क्रूस पर चढ़कर मरे कि हम पापों के लिए मरकर धार्मिकता के लिए जीवन बिताए, कि उसके मार खाने से हम लोग चंगे हुए. மறந்துடாதீங்க, முக்கியமான சாவியா இதை நான் சொல்லுகிறவங்கிட்ட, बहुत बड़ा मुख्य कुंजी मैं आपसे बात कर रहा हूं, आपके हाथों में है. இயேசு சிலுவையில் மரித்ததினாலே यीशु मसीह क्रूस पर मरने के कारण உங்களுக்கு சுகத்தையும் நீதியையும் தந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ये वचन कहता है कि आपको चंगाई और आपको धर्मी वो आपको दिए हैं. நாம் பாவங்களுக்கு செத்து நீதியோடு வாழும்படியாக, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். देखिए, हम पापों के लिए मरकर धार्मिकता के लिए जीवन बिताने के लिए उसने क्रूस पर हमारे लिए वो मरे थे. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, और गलातिया की पुस्तक 3:13 एक वचन कहता அவருடைய है, சாபத்தை எல்லாம் சிலுவையில் நீக்கி விட்டாராம். वो सारे श्रापों को उसने क्रूस पर हटा दिए हैं. தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். देखिए, मसीह ने जो हमारे लिए श्रापित बना, हमें मोल लेकर व्यवस्था के श्राप से छुड़ाया, क्योंकि लिखा है जो कोई काट पर लटकाया जाता है वो श्रापित है. நீங்க நினைக்கலாம், ஏதோ இத போல நிறைய பேர் கிறிஸ்தவங்க பிரசங்கம் பண்ணி இருக்காங்க, நான் கேட்டிருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல நீங்க நினைக்கலாம். आप सोचे होंगे कि ऐसे बहुत सारे प्रचार मैंने सुना है, लेकिन फिर भी कुछ बदलाव मेरी जिंदगी में तो हुआ नहीं. கிடையாது. नहीं, ऐसा नहीं. இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சா கூட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது வாழ்வு உங்கள் வாழ்க்கையில பிறந்துரும். अगर अभी वर्तमान में आप विश्वास करेंगे तो अभी के अभी बड़ा परिवर्तन आपके जिंदगी में होगा. நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற தடை ஒண்ணே ஒண்ணுதான், அது விசுவாசம். देखिए, हमारे और परमेश्वर के बीच में एक ही रुकावट है, वो क्या है? वो है विश्वास. நமக்காக உலகத்துல பிறந்த அந்த கடவுளை, हमारे लिए जो दुनिया में जन्मा वो परमेश्वर, நமக்காக சிலுவையில நம்முடைய தண்டனைகளை அனுபவித்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிற அந்த கடவுளை இயேசுவை, और हमारे लिए हमारे सजा को उठाकर क्रूस पर मरने वाला जो परमेश्वर, எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று ஒருவன் விசுவாசித்த உடனே, मेरे लिए वो जन्मा, मेरे लिए मरा करके विश्वास करने वाला वो व्यक्ति, அவருக்குள்ளாக அந்த இயேசு குடியிருக்க கோயிலாக மாற்ற அவனுக்குள் செல்கிறார். देखिए, उसके अंदर परमेश्वर वास करना चाहता है, उसको परमेश्वर मंदिर बनाकर उसके अंदर वास करते हैं. அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் மீட்பையும் அவனுக்கு அருளுகிறார். और परमेश्वर उसको आशीर्वाद, छुटकारा और बहुत बड़ा भलाई उसके जीवन में भरते हैं, लाते हैं. பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அருமையான நாளில் உங்கள் முன்பாக அந்த இயேசுவை நீங்கள் பெற்றுச் செல்லும்படியாக அன்பாய் நான் உங்களை வேண்டுகிறேன். और उस यीशु मसीह को प्राप्त करने के लिए मैं हर एक से मैं विनती करता हूं. இங்க வந்திருக்கிற நிறைய பேர் அந்த இயேசுவை பெற்றிருக்கிறோம். और बहुत सारे लोग इस यीशु मसीह को उन्होंने प्राप्त किए हैं. அதனால எங்கள் வாழ்க்கையில வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆயிருக்கிறது. और इसी कारण उनके जिंदगी में बीमारी का खत्म हो चुका है. வியாதி எங்கள் வாழ்க்கையில வேலை செய்ய இயலாது. और बीमारी उनके जिंदगी में काम नहीं कर सकती है. எங்கள் வாழ்க்கையில வியாதி வேலை செய்ய இயலாது. और देखिए, हमारे जिंदगी में बीमारी काम नहीं कर सकती है. தரித்திரம் வேலை செய்ய இயலாது. गरीबी हमारे जिंदगी में काम नहीं कर सकती है.
கவலை எங்கள் வாழ்க்கையில வேலை செய்ய இயலாது. चिंता और व्याकुल हमारे जिंदगी में काम नहीं कर सकती है। நாங்கள் இயேசுவை பெற்றிருக்கிறோம். हम यीशु मसीह को प्राप्त किए हैं இயேசு நமக்காய் மரித்து உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசித்த ஒவ்வொருவரும் அவரை பெற்றிருக்கிறார்கள். और यीशु मसीह मेरे लिए जन्मे, वो फिर से जी उठे, ऐसे विश्वास करने वाला हर एक व्यक्ति के अंदर इस प्रकार का जीवन आता है। இந்த மீட்டிங்ல இருந்து நீங்க போகும்போது இயேசு இல்லாம நீங்க போகாதீங்க. देखिए, इस सभा से आप बाहर जाते समय यीशु मसीह के बिना आप कृपा करके मत जाइएगा। இயேசுவை பெற்றுக்கொண்டு வாழுங்கள். यीशु के प्राप्त करके आप जीवन बिताइए। அதுதான் உண்மையான வெற்றியின் வாழ்வு. और वही असली विजेता का जिंदगी है। தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். देखिए, परमेश्वर आपसे बहुत प्रेम करते हैं। அது மாத்திரமல்ல, सिर्फ उतना नहीं, இங்க வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு நான் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். इधर आए हुए हर एक विश्वासी से मैं एक बात करना चाहता हूँ। 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, और पहला यूहन्ना 5वां अध्याय 4वां वचन इस प्रकार बोलती है, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், आप यीशु मसीह को अपना लिए हैं, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். आपके अंदर जो विश्वास है ना, वही संसार पर जय प्राप्त करती है। வெற்றிகரமான வாழ்க்கைக்கு விசுவாசம் உதவி செய்யும். और विजेता का जिंदगी के लिए विश्वास बहुत इस्तेमाल होती है। ஆனால் இந்த விசுவாசம் வேலை செய்வதற்கு लेकिन आपके विश्वास काम में आने के लिए கலாத்தியர் 5:6 சொல்லுகிறது, தேவனுடைய அன்பினால் மாத்திரம்தான் விசுவாசமே வேலை செய்யும். और गलाती के 5:6वां वचन कहता है कि प्रेम से ही विश्वास काम करती है। ஒவ்வொருவரும் இந்த 2022வது வருடத்துல விசுவாசிகள் அனைவரும் அன்பின் வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். और जो 2022 साल में जो हर एक विश्वासी जो लोग रहते हैं, वो सब प्रेम से अब जीवन बिताकर विश्वास को काम पे लाइए। பிரதர், இன்னைய தினத்துல உங்களுடைய பெரிய செய்தி விசுவாசிகளாய் எங்களுக்கு என்னது? अब भाई, हमारे लिए जो विश्वासी हैं, हमारे लिए बड़ा संदेश क्या है? இயேசுவை விசுவாசிப்பது மாத்திரம் முக்கியமல்ல, सिर्फ यीशु मसीह पर विश्वास करना बड़ा चीज नहीं है। அல்லது விசுவாசத்தில் மாத்திரம் நான் வாழ முடியாது. सिर्फ विश्वास करेंगे तो में काम नहीं चलेगा। தேவனுடைய அன்பில்லாமல் விசுவாசமே வேலை செய்யாது. देखिए, परमेश्वर के प्रेम के बिना आपका विश्वास तो काम ही नहीं कर सकता। அப்ப தேவனுடைய அன்பில் நீங்கள் வாழ்ந்தால், अगर परमेश्वर के प्रेम में अगर आप जीवन बिताते हैं, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். तो आपका विश्वास संसार को जय प्राप्त होती है। அதனால உங்களுடைய பெயர் வெற்றி பெற்றோர். इसलिए आपका नाम है विजय पाए हुए। உண்மையான வெற்றியோடு வாழ்வதற்கு असली विजेता के जिंदगी जीने के लिए அன்பின் வாழ்க்கை வாழ்ந்தால்தான் வெற்றி. प्रेम का जिंदगी जिएंगे तो ही आपको विजय मिलेगा। அதன் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக நாம் உலகத்தில் ஜெயத்தோடு நாம் வாழலாம். और उस विश्वास के द्वारा इस दुनिया में हम विजेता का जिंदगी जी सकते हैं। தேவன் அன்பாகவே இருக்கிறார். देखिए, परमेश्वर प्रेम है அன்பாக இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். और उस प्रेम यीशु मसीह को दुनिया में वो भेजे। அந்த அன்பின் பரிசு பொருளை ஒவ்வொருவரும் பெற்று வெற்றிகரமாய் வாழ்வோம். उस प्रेम का उस तोहफे को हर एक लोग प्राप्त करके विजेता का जिंदगी जीना है। நீங்கள் சற்று எழுந்து நின்று ஜெபிக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். मैं विनती करता हूं कि आप खड़े होकर थोड़ा सा प्रार्थना करेंगे। हम நீங்கள் எழுந்து நின்றால் ரொம்ப வசதியாக இருக்கும். आप खड़े होंगे तो बहुत अच्छा रहेगा। அதற்கு பிறகு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். फिर उसके बाद में आप बैठने वाले हैं। உண்மையில இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க, और सच्चाई से इस यीशु मसीह की मुझे जरूरत है, ऐसे बोलने वाला हर என்னுடைய एक கடன், என்னுடைய கஷ்டம், என்னுடைய வியாதி எல்லாம் நீங்கணும், मेरे पाप, बीमारी, कर्ज, उधारी जो है उसे सब हटना है। நான் இந்த இடத்துல நான் ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். मैं तो एक प्रोग्राम देखने के लिए मैं इधर आया। அந்த ப்ரோக்ராம் பிள்ளைகள் விளையாடுறதை பார்த்து நான் மகிழ்ம்படியா வந்திருக்கிறேன். और बच्चे लोग जो नाच गाने वाले हैं उसको देखकर आनंद उठाने के लिए मैं इधर आया। ऐसा लगता होगा ரொம்ப நல்லது. बहुत अच्छा है। அது சற்று நேரம் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். और थोड़े देर में वो आपको हो जाएगा। சற்று நேரம் உங்களுக்கு அது ஆனந்தத்தை தரும். और थोड़े समय के लिए उस आनंद वो आपको दे सकता है। ஆனால் நிரந்தரமாக ஆனந்தமாய் வாழ்வதற்கு लेकिन हमेशा के लिए आनंद में आपके जीवन बिताने के लिए இயேசு உங்களுக்கு அவசியம். यीशु मसीह आप हर एक को आवश्यक है। அந்த இயேசு அவசியம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, अगर उस यीशु मसीह मुझे जीवन में जरूरत है ऐसे अगर आपको लगता है तो அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறார். वो जीवंत है। அவர் மரித்தது மாத்திரம் அல்ல, वो सिर्फ मरे नहीं, உங்களுக்காக உயிரோடவும் எழுப்பப்பட்டிருக்கிறார். आज भी वो जीवित है, हमारे लिए वो जीवित है। அவர் ஆவியாய் இருக்கிறார். वो आत्मिक रूप में है। இந்த இடத்துல அவர் உண்டு. इस स्थान में यीशु मसीह है। நீங்க உங்கள் கண்களை மூடி आप आपके आंखों को बंद कर இந்த இயேசு எனக்கு வேணும் इस यीशु मसीह मुझे जरूरत है அப்படின்னு இந்த இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொள்ள யாராவது ரெடியா இருந்தீங்கன்னா, अगर इस यीशु मसीह को प्राप्त करने के लिए, स्वीकार करने के लिए अगर आप तैयार है तो நாங்க உங்களுக்கு உதவி செய்ய நாங்க ரெடியா இருக்கிறோம். हम आपको सहायता करने के लिए हम तैयार है। உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறும்.
आपका जिंदगी विजय का जिंदगी होगा। நீங்க நிற்கிற இடத்துல உங்கள் வியாதிகள் குணமாகும். आप जिस स्थान में खड़े हो उसी स्थान में आपका बीमारी ஏன்னா அந்த இயேசு चंगा हो जाएगा, அந்த இடத்துல உண்டு. क्योंकि इस समय स्थान में यीशु मसीह है। உங்கள் கடன்களை போக்குவதற்கு, உங்கள் கஷ்டத்தை நீக்குவதற்கு இயேசு இந்த இடத்துல உண்டு. देखिए आप जिसे खड़े उससे भी अधिक असली ये है कि यीशु मसीह इस स्थान में है। நாங்கள் வெற்றி வார்த்தைகளை பேசவில்லை, வெற்றி வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். देखिए हम साधारण शब्द नहीं बोलते बल्कि विजेता का शब्द वचन बोलते हैं। தேவனுடைய வார்த்தை வல்லமையானது. और परमेश्वर के वचन शक्तिशाली है। கண்களை மூடி கரங்களை எடுத்து और हमारे आंखों को बंद कर हाथों को उठाकर எனக்கு பின்னாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். और इस वचन हमारे पीछे पीछे आप दोहरा सकते हैं। உண்மையிலே உங்கள் இருதயத்திலிருந்து நான் சொல்றதை நீங்க சொன்னீங்கன்னா, अगर असली तरीके से आपके सत्य से सच्चाई से अगर दिल से ये बात आप करते हैं तो நீங்கள் கடவுளுடைய வாழ்க்கையை உடனடியாக இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்கள். और परमेश्वर के जीवन में तुरंत ही आप अभी के अभी प्राप्त कर सकते हैं। உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய கவலையும் கண்ணீரும் முடிவுக்கு வந்துரும். आपका चिंता व्याकुल आपका जीवन का परेशानी हट जाएगी। அன்பு பிதாவே, प्रेम परमेश्वर, இயேசுவை என் ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். यीशु मसीह को मेरा प्रभु करके मैं विश्वास करता हूँ। இயேசு இந்த உலகத்தில் எனக்காக பிறந்தார். यीशु मसीह मेरे लिए इस जगत में जन्म लिए। எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். मेरे लिए वो क्रूस पर मरे। என்னுடைய பாவம், मेरे पाप, என்னுடைய தரித்திரம், मेरी गरीबी என்னுடைய வியாதிகள், और मेरा बीमारियां, என்னுடைய எல்லாவித சாபங்களையும் அவர் சுமந்து நீக்கினார் और मेरे सारे श्रापों को वो हटा दिए हैं என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ऐसा मैं विश्वास करता हूँ। இந்த இயேசு எனக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார். और इस यीशु मसीह मेरे लिए जी उठे हैं। நீரே அவரை உயிரோடு எழுப்பினீர். और आपने उन्हें जी उठाए हैं என்னை நீதிமானாக்கும்படியாக, मुझे धर्मी बनाने என் के लिए, தண்டனையை மாற்றி போடும்படியாக, मेरे से सजा हटाने என்னை के लिए, விடுதலையாக்கும்படியாக, मुझे छुड़ाने के लिए, நான் தேவ வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, मैं विजेता का जीवन प्राप्त करने के தேவ लिए, வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக मैं परमेश्वर के जीवन प्राप्त करने के लिए, எனக்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். वो मेरे लिए वो फिर से जी இதை उठे। விசுவாசித்து நான் அறிக்கையிடுகிறேன் मैं इसे विश्वास करके कबूल करता हूँ। அப்படின்னு யாராவது உங்களுடைய வாயை திறந்து இப்பொழுது சொல்லியிருப்பீங்கன்னா, अगर ऐसे कोई मुंह कबूल करके अगर आपने कहते हैं तो நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருப்பீர்கள். आप जिस स्थान में हैं उसी स्थान में परमेश्वर के संतान बन जाएंगे। மீண்டும் ஒரு முறை இதே ஜெபத்தை நான் சொல்ல போறேன். और वापस यही चीज मैं आपसे बताना चाहता हूँ। யாராவது மறுபடியும் இதை வாயை திறந்து சொல்லும்படியாய் வேண்டுகிறேன். मैं चाहता हूँ कि आपके मुंह खोलकर इस बात आप करें, बोले। உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். देखिए परमेश्वर आपके जीवन को बदलना चाहते हैं। உங்கள் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि वो आपके जीवन को बदले। உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम रखते हैं। உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, आपके बारे में बहुत लोगों को नहीं जानते हैं, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். लेकिन आपके बारे में परमेश्वर जानते हैं। உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். आपके हालत और परिस्थिति परमेश्वर जानते हैं। கடனை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். आपके खर्च जो भी है वो परमेश्वर जानते हैं। தற்கொலை முடிவை எடுப்பதற்கு நீங்கள் எடுத்ததை கர்த்தர் அறிந்திருக்கிறார். आप आत्महत्या करने वाले की जो निर्णय लिए थे वो भी परमेश्वर जानते हैं। கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். परमेश्वर आपको बहुत अच्छे से जानते हैं। இந்த உலகத்துல எனக்கு கசப்பா தான் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். देखिए सोचते कि दुनिया में बहुत परेशानी है, परमेश्वर आपको जानते हैं। நான் பாவியான வாழ்க்கை வாழ்றேன்னு நினைச்சாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். देखिए आपको लगता है कि मैं पापी का जिंदगी जी रहा हूँ, परमेश्वर आपको जानते हैं। கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम रखते हैं। உங்களை நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम रखते हैं। மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். मैं वापस कहता कि परमेश्वर आपसे प्रेम रखते हैं। இந்த உலகத்துல நிறைய பேர் உங்களை சொல்லியிருக்கலாம், நான் உன்னை நேசிக்கிறேன்னு. दुनिया में कोई भी आपसे कहा रहेगा कि मैं आपसे प्रेम रखता हूँ, रखती हूँ करके, அதை விட வல்லமை வாய்ந்த சத்தம் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்ங்கிற சத்தம். लेकिन उससे भी एक शक्तिशाली वाणी ये है, आवाज ये है कि परमेश्वर आपसे प्रेम रखते हैं। இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க, और ये कोई कहता है कि इस यीशु मसीह मुझे जरूरत है, நீங்க நிற்கிற இடத்துல எனக்கு பின்னால இந்த ஜெபத்தை சொல்லுங்க. और जिस स्थान में आप खड़े हैं मेरे पीछे पीछे आप यही शब्द और प्रार्थना कीजिए பிதாவே, और कहिए, हे परमेश्वर, बोलिए, இயேசு என் ஆண்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். कहिए, यीशु मेरा प्रभु करके विश्वास करता हूं। எனக்காக இயேசு என் பாவத்திற்காக மரித்தார். यीशु मेरे पाप के लिए मरे। ஏற்கனவே அறிக்கை பண்ணவங்க கூட அவங்களுக்கு உதவியா நீங்க அறிக்கை பண்றது தப்பே கிடையாது.
ஏற்கனவே விசுவாசித்தவங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால பிறரும் அவங்கள பெற்றுக்கொள்ளாமல் ஆயிடுறாங்க. நீங்கள் இயேசு உண்மையில் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள இல்லை நீங்கள் அறிக்கை பண்ணுறவங்க, ஆனால் கண்டிப்பாக ஏற்கனவே பெற்றுக்கொண்டவங்க மீண்டும் அறிக்கை பண்ணுகிற பொழுது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். சொல்லுங்கள், இயேசுவே தேவரீர், இயேசுவை என் ஆண்டவராக நான் விசுவாசிக்கிறேன். इस यीशु मसीह को मैं प्रभु करके मानता हूँ. இயேசு என் பாவத்திற்காய் மரித்தார். यीशु मेरे पाप के लिए मरे, என்னை நீதிமானாக்கும்படி உயிரோடு எழுப்பப்பட்டார். मुझे धर्मी बनाने के लिए जी उठे. ஆமென். आमेन. பிரைஸ் காட். இது உண்மையிலே நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னா, अगर आप सच्चाई से इस जो प्रार्थना दिल से आपने किया रहेगा तो இயேசு உலகத்தில் பிறந்தது மாத்திரம் அல்ல, यीशु जो दुनिया में जन्मे सिर्फ उतना असली नहीं है, உங்களுக்குள்ளாகவும் ஒரு பிறந்திருக்கிறார். वो आपके अंदर भी वो जन्मे हैं. உங்களுக்குள்ளாகவும் பிறந்திருக்கிறார். आपके अंदर भी वो जन्मे हैं. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. आप परमेश्वर की संतान आप बन चुके हैं. நீங்க உண்மையிலே உங்களுடைய இருதயத்தில் அறிக்கை செஞ்சிருந்தீங்கன்னா, अगर असली तरीके से आप दिल से आपने इस प्रार्थना आपने की रहेंगे நீங்க तो ஆண்டவருடைய குழந்தையா நீங்க பிறந்திருக்கிறீங்க. आप परमेश्वर के पुत्र बन चुके हैं. உங்களுக்கு வளர்ச்சி அவசியம். आपको बढ़ोतरी की जरूरत है. ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு ஆகாரம் தேவை. अगर नन्हा शिशु रहता है तो उसके लिए आहार की जरूरत पड़ती है. அந்த ஆகாரத்தை இந்த எங்களை போல உள்ள ஊழியர்கள் பைபிள்ல இருந்து அது உங்களுக்கு தொடர்ந்து எரிச்சாய் கொடுக்கிறவளா இருக்கிறோம். और उस जैसे नन्हे बच्चे रहते हैं उनको नन्हे शिशु के लिए बढ़ोतरी होने के लिए हम बाइबल से उनको खाना खिलाते हैं. நாங்கள் போதிக்கிறோம். हम उनको उपचार और उपदेश देते हैं. எங்களுடைய முகவரி அல்லது எங்களுடைய ஊழியங்களை குறித்து இங்கே அறிவிக்கப்படும். और हमारे जो इस सेवकाई के बारे में इधर बताया जाएगा. நீங்கள் அதன்படி நீங்கள் செயல்பட முடிய அன்பாய் உங்களை வேண்டுகிறேன். और उसमें सुनना और उसके बारे में उसके करने के लिए मैं आपसे विनती करता हूँ. எங்களை சார்ந்தவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள். और जो भी हमारे हैं वो आपसे बहुत प्रेम करते हैं. நாங்கள் உங்களை சகோதர சகோதரிகளாய் நாங்கள் பார்க்கிறோம். हम आपको एक भाई बहन जैसे में हम हर एक को हम देखते हैं. சகோதர சகோதரிகளாகவே பார்க்கிறோம். आप हर एक को आपके भाई और हमारे भाई और बहन जैसे हम देखते हैं. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து செழிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். हम आशीर्वाद करते हैं कि आप परमेश्वर की संतान होने से उस आशीर्वाद में बढ़े. அமரும்படியாய் வேண்டுகிறேன். सभी बैठ सकते हैं. आप बैठ सकते हैं. बैठ सकते हैं. थैंक यू लॉर्ड. थैंक यू लॉर्ड. थैंक यू लॉर्ड. உங்களுக்காக புரோகிராம் தொடங்க இருக்கிறது. अभी थोड़े समय में ये जो कार्यक्रम, இவ்வளவு நேரம் எவ்வளவு அமைதியா இருந்தீங்களோ அதே போல நீங்க தொடர்ந்து அமைதியா இருக்க முடியாது வேண்டுகிறேன். हम चाहते हैं कि जैसे अपने शांति अभी थे वैसी शांति आप शांति में रहिए.